இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கு அடுத்து, ரயில்வே துறைக்கு அடுத்து 3வது இடத்திலே 8.7 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறதே என்பது பாஜகவிற்கு உறுத்தலாக இருக்கிறது. இஸ்லாமியருடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். ஊழல் வந்து இவ்வளவு காலம் இருந்தும் ஊழல் எங்கே இல்ல? அரசாங்கத்தில் இல்லையா? அரசாங்கத்தை கலைச்சிருவோமா? இந்த துறையில இருக்கு சார். அப்ப இந்த துறையில இருக்கக்கூடிய ஊழலை சரி செய்ய வேணாமா? அதுக்காக அதை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறதுல, அப்ப நீதித்துறையை கலைச்சு விட்டுறலாமா? நான் என்ன கேட்கிறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. மீனாட்சி அம்மனுடைய அறங்காவலர் குழுக்கள்ல வந்து அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய தலைமை அசரத்தை கூட்டிட்டு வந்து நிர்வாக குழுல அறங்காவலர் குழுல போடுவாங்களா? இப்ப ஏற்கனவே ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ஆயிருச்சு, தகராறு ஆயிருச்சு, ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதை விசாரிப்பதற்கு தீர்ப்பாயம் இருக்கிறது. தீர்ப்பாயத்திற்கு கட்டுப்படாதவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க, வழக்கு விசாரணை நடக்கும். இப்படி சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போகாத, தீர்ப்பாயம் வந்து செல்லாத, அதிகாரம் கிடையாது, யாரு முடிவு எடுப்பா? மாவட்ட கலெக்டர் முடிவு எடுப்பாரு. என்னுடைய இடத்துல ஒருத்தன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னா, என்னுடைய நிலத்துக்கு நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், ஆவணம் வச்சிருக்கேன், நீ வெளியேறு சொல்றதுக்கு பதிலா இல்ல அப்படி இல்ல, வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீங்க மைனாரிட்டி, நீங்க இஸ்லாமியர்னால உங்க சொத்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது. எப்படி பாபர் மசூதியை வந்து நீங்க ராமர் கோயிலுக்கு ஒப்படைச்சிட்டீங்களோ அது மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது என்பது என்ன வகையான நியாயம் என்பதை நம்ம கேள்வி. ஜாதி சண்டை போடுவதற்காக 23ஆம் புலிகேசியில ஒரு மைதானத்தை ரெடி பண்ணி விட்டு 2 ஜாதிக்காரர்கள் வேண்டுமானால் மோதிக்கொள்ளலாம்னு 23ஆம் புலிகேசி சொல்வதற்கும், வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களை யார் வேண்டுமானாலும் ஆட்டையை போட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி மதவாதத்தை தூண்டி விடுவதற்கும் 23ஆம் புலிகேசிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அரசு எந்த வித்தியாசமும் இல்லை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். புதிதாக வக்ஃபு வாரிய சட்டத்தில் போடப்பட்ட திருத்தங்களை பற்றி தான் இந்த நம்ம நேர்காணலில் பேச போகிறோம். இந்த திருத்த சட்டத்தில் அப்படி என்ன குறைகள் இருக்குது, எதற்காக இவ்வளவு எதிர்ப்புகள் அந்த சட்டத்தில் போட? எப்பொழுதுமே ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுகிற போது அதற்கான கோரிக்கைகள் வலுப்பெறும் போது மட்டும்தான் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். உதாரணத்திற்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு சார்ந்த சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் சமூகத்தினுடைய தேவை கருதி சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது என்கிற நடைமுறை ஏற்கனவே உள்ளதுதான். ஆனால் இஸ்லாமியர்கள் யாருமே கோரிக்கை வைக்காத போது 120 மனுக்கள் வக்ஃபு வாரிய சட்டத்தை குறித்து இந்த 2 வருஷத்துல போட்டிருக்காங்களே சார். அது நீதிமன்ற வழக்குகள். அதாவது யாருமே தனிப்பட்ட முறையில் வந்து இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒரு கோரிக்கை வராத போது அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களிலே அத்துமீறி பிரவேசிப்பதற்கான ஒரு திருத்த சட்டத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள். உதாரணத்திற்கு வக்ஃபு வாரிய தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக ஏற்கனவே சமூகத்திலே முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற சில பேரை வந்து உறுப்பினர்களாக நியமித்திருக்கிறார்கள். ஏன்னா இஸ்லாமிய சமூகத்திற்கு என்ன நல்லது கெட்டது செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிப்பதற்கான குழு. இந்த குழுவிலே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை வந்து உறுப்பினர்களாக 2 பேரை நியமிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ கோவிலிற்கு சில பேர் வந்து வசதி படைத்த செல்வந்தர்கள் தங்களுடைய நிலங்களை தானமாக கொடுத்திருக்கிறார். கோயில் கட்டுவதற்கு நிலம் கொடுப்பாங்க சில பேர். அதே போலத்தான் வக்ஃபு வாரியம் என்பதும் இஸ்லாமிய செல்வந்தர்கள் தங்களினுடைய சொத்தின் ஒரு பகுதியை பொது நலனுக்காக வேண்டியே, பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி, அந்த வழிபாட்டுக்கான வேத கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த மதரசா பாடசாலைகளினுடைய பயிற்சி நிறுவனங்களுக்கான ஒரு உதவித்தொகையாக சில நிலங்களையோ கட்டுமானம் செய்யக்கூடிய கட்டிடங்களையோ ஏதோ ஒரு தானமாக வழங்குகிறார்கள். இப்படி செல்வந்தர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொது சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு, பள்ளிவாசல் சார்ந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு, எப்படி வந்து இந்து கோவில்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு அறநிலையத்துறை இருக்கிறதோ அதுபோல எல்லா மட்டத்திலும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அது சார்ந்த சொத்துக்களை பராமரிப்பது, அதை யாருமே வந்து திருடக்கூடாது, யாரும் ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கடந்த காலங்களிலே இருக்கக்கூடிய அரசுகள் செய்திருக்கிறது. இவங்க அதுக்குள்ளே புகுந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் 12 வருஷமாக ஒருத்தர் ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்கிறார். தொடர்ச்சியாக இப்போ நம்ம சாதாரணமான சொத்துக்களையே நமக்கு ஒரு 4 இடத்துல வந்து நிலம் இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்தை வந்து நாம் வந்து பயன்படுத்தாத ஒரு இடத்த என்ன செய்வோம், கவனிப்பார் இல்லாமல் வச்சுருப்போம். அங்கே கருவ மண்டி கிடக்கும். அது சில பேர் கம்பி வேலி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பி வேலியை நம்ம கவனிக்காதப்போ ஒருத்தன் அறுத்து விட்டுருவான். எப்பொழுதுமே சொந்தக்காரர்களே கூட இருக்கிறவங்களே என்ன செய்வாங்க, நம்மளுடைய நிலத்தை கொஞ்சம் இழுத்து கட்டுவாங்க. வேலையை வந்து கட்டிட வேலை செய்கிற போது இழுத்து கட்டிடுவாங்க கவனிக்காதப்ப.
வயல் இருந்துச்சுன்னா என்ன செய்வான், வரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வயலை அதிகப்படுத்துவான் கவனிக்காதப்ப. நம்ம வந்து தண்ணி வாய்ச்சறதுக்கு நம்ம பங்காளி வயல் தானே, அண்ணன் தம்பி வயல் தானேன்னு நம்ம வாட்டுக்கு கவனிக்காமல் இருந்தோம்னா சொந்தக்காரனே வரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே இருப்பான். இவனுக்கு நிலம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்கம் வரப்பு வந்து பெரிய பாதையாக இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தா அது சின்னதாக ஒத்தையடி பாதையோட சின்னதாக மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அத்துமீறலுங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பெரிய சொத்து இது சாதாரண சொத்து இல்லை. இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கு அடுத்து, ரயில்வே துறைக்கு அடுத்து 3வது இடத்திலே 8.7 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறதே என்பது பாஜகவிற்கு உறுத்தலாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நான் என்ன கேட்குறேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. மீனாட்சி அம்மனுடைய அறங்காவலர் குழுக்களில் வந்து அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய தலைமை அசரத்தை கூட்டிகிட்டு வந்து நிர்வாக குழுவில் அறங்காவலர் குழுவில் போடுவாங்களா? நீங்கள் தான் திருவிழா நடத்தி கொடுக்கணும்னு பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்டின் இதில் போய் ஃபாதரை போய் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்களா? இல்லை இல்லை. அப்போ இஸ்லாமியர் சொத்துக்களுக்கு எப்படி வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை பொறுப்பாளர்களாக 2 பேர் போடுறோங்கிறாங்கல்ல, அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறத இங்கே முக்கியமான கேள்வி. அந்த இடத்திற்குள்ளே அவர்கள் 2 பேர் ஆர்எஸ்எஸ் காரர்களையோ பாஜக காரர்களையோ நியமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அரசு பார்த்தா நியமிக்க போகுது. இப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ஆயிடுச்சு, தகராறு ஆயிடுச்சு, ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதை விசாரிப்பதற்கு தீர்ப்பாயம் இருக்கிறது. தீர்ப்பாயத்திற்கு கட்டுப்படாதவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, வழக்கு விசாரணை நடக்கும். இப்படி சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போகாத, தீர்ப்பாயம் வந்து செல்லாது, அதிகாரம் கிடையாது. யார் முடிவெடுப்பா? மாவட்ட கலெக்டர் முடிவெடுப்பார். மாவட்ட கலெக்டருக்கு எவ்வளவு தலைவலி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். முழு நேர சட்டப்பணியை மட்டுமே செய்து கொண்டிருக்கிற நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கு போனால் பல வருடங்கள் நிலுவையில் இருக்குது, தீர்ப்பாக மாட்டேங்குது. நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இப்போ தான் வந்து அங்கனக்குள்ளே ஒரு பிரச்சனையாச்சு, மந்திரியை பார்க்க போயிருக்காரு, அங்கே போயிருக்கீங்க, இப்போ சொல்லுவானா இல்லையா? நடைமுறையில் அவங்கள ஃபாலோ பண்ணவே முடியாது. இந்த சொத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் படித்து ஆர்டர் போடுறதுக்கு அவருக்கு முதல்ல நேரம் இருக்காது. 1. 2வது, இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, 2 பாஜக காரர்களையோ ஆர்எஸ்எஸ் காரர்களையோ உள்ளே கொண்டு போய் அங்கே நிர்வாக குழுவில் போட்டு குழப்பம் விளைவித்துட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட கலெக்டர் இருக்கிறாரு. இப்போ நான் தமிழ்நாட்டு சூழலை மறந்துருங்க. உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு ஊரில் ஒரு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய 2 ஆர்எஸ்எஸ் காரனை உள்ளே அனுப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய கலெக்டருக்கு இவங்க வந்து முதலமைச்சர் உத்தரவு போட்டார்னா என்ன ஆகும்? ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்து அபகரித்தவனுக்கு போயிருமா, போகாதா? இது தேவையில்லாத தலையீடா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாட்டில் எவ்வளவோ 45 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதை குறித்து சிந்திக்க வேண்டிய அரசாங்கம் மத சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை தலையிட்டு அவர்கள் சொத்தை அபகரிக்கிற வேலையை, எப்படி பாபர் மசூதி இருந்த இடத்தை உடைத்து விட்டு அந்த இடத்துல வந்து ராமர் கோயிலை கட்டுமானம் செய்தார்களோ அதே போல இஸ்லாமியர்களுக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய வகையிலே சட்டப்பூர்வமாக திருடுவதற்கு திருடன் கையிலே சாவியை கொடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை ஒரு அரசாங்கம் திருத்த சட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகம், அதுக்கப்புறம் இந்தியன் ரயில்வேஸ்க்கு அப்புறமா அதிகமான நில உடைமைகளை கொண்ட ஒரு தரப்பா வந்து வக்பு வாரியம் இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. அப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய வக்பு வாரிய துறையில வந்து பயங்கரமா ஊழல் நடக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு அறநிலைத்துறையும் வந்து மதம் சார்பற்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்றப்போ அதுல ஊழல்கள் இவ்வளவு நிரம்பி இருக்கிறப்போ இது ஒரு தவறான கருத்து. அறநிலையத்துறையிலே ஒரு இஸ்லாமியர் கூட கிளார்க்காக கூட வேலை செய்ய முடியாது. அந்த அறநிலையத்துறை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே அந்த ஆகம விதிப்படி எத்தனை பூஜை நடக்க வேண்டும், 6 கால பூஜை நடக்க வேண்டும், அன்னதானம் நடக்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை கணக்கில் அறநிலையத்துறையிலே இந்துக்கள் அல்லாதவர்கள் அங்கே இருக்க முடியாது. இது அரசியல் சாசனம் வழங்கியிருக்கிற உரிமை. அவரவருடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாப்பதற்கு ஏற்கனவே அரசியல் சாசனம் வழிவகுத்திருக்கிறது. அது மாதிரி இஸ்லாமியருடைய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதை வந்து ஊழல் வந்து இவ்வளவு காலம் இருந்தும் ஊழல் எங்கே இல்ல? அரசாங்கத்தில் இல்லையா? அரசாங்கத்தை கலைச்சிருவோமா? அம்பானிக்கு அதானிக்கு வந்து இந்த நாட்டையே எழுதி கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. கார்பரேட் ஊழல் நடக்கிறது, நிலக்கரி ஊழல் நடந்தது. அப்ப பாஜக அரசுல வந்து ஊழல் கிடையாதா? ஊழல் இல்லாத ஒரு துறை உலகத்துல இருக்கா? ஊழல்ங்கிறது என்ன? இந்த துறையில இருக்கு சார். அப்ப இந்த துறையில இருக்கக்கூடிய ஊழலை சரி செய்ய வேணாமா? அதுக்காக அதை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறதுல, அப்ப நீதித்துறை கலைச்சு விட்டுறலாமா? நீதித்துறை இருக்குல்ல, தீர்ப்பாயம் இருக்குல்ல, அது சார்ந்த குழுவினர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த வக்ஃப் போர்டுக்குன்னு மெம்பர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க போர்டு மீட்டிங் போடுறாங்கல்ல, அவங்க தகராறு நடக்குதுன்னா என்ன நடந்திருக்கு என்பதை வந்து ஏற்கனவே அவங்க விசாரிப்பதற்கான அமைப்பு இங்கே இருக்குல்ல. இதையெல்லாம் நீங்கள் வந்து இல்லாமல் 2 வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் 2 பேரை வந்து அந்த இடத்துல வந்து நான் நியமிப்பேன், உனக்கு அதிகாரம் கிடையாது, கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். வக்ஃப் போர்டு வந்து ஒருத்தருடைய இடத்த வந்து இந்த மாதிரி எங்கள் இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு கிடையாது, அப்புறப்படுத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுங்கிறான். அப்போ ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவானதா இல்லையா?
என்னுடைய இடத்துல ஒருத்தன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான் அப்படின்னா என்னுடைய நிலத்துக்கு நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், ஆவணம் வச்சிருக்கேன், நீ வெளியேறுன்னு சொல்றதுக்கு பதிலாக இல்லை அப்படி இல்லை, வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நீங்கள் மைனாரிட்டி, நீங்கள் இஸ்லாமியர்னால உங்கள் சொத்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது. எப்படி பாபர் மசூதியை வந்து நீங்கள் ராமர் கோயிலுக்கு ஒப்படைச்சிட்டீங்களோ அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது என்பது என்ன வகையான நியாயம் என்பதை நம்ம கேள்வி. நான் என்ன கேட்குறேன், இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யாராவது கோரிக்கை வைக்கவும் இல்லை. யார் நீங்கள் சொல்கிற 142 வழக்குகள் இருக்குங்கிறதெல்லாம் யார்? அவன்லாம் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள். ரொம்ப நாளாக என்ன பண்ணுவான்னா, ஒரு இடத்துல வந்து கடை கட்டி வச்சு இருப்பான், பல தலைமுறையாக வந்து கடை நடத்திக்கிட்டு இருப்பான், ஒரு வீடை கட்டியிருப்பான், ஆக்கிரமிப்பான். அவன் போக மாட்டான். நோட்டீஸ் கொடுத்தோம்னு வச்சுங்க, போக மாட்டான். அவன் எனக்கு சொந்தமான இடம் சொல்லி அவன் ஒரு போலி டாக்குமெண்ட்டை தயாரித்து அவன் கொஞ்ச நாள் கோர்ட்டில் கேஸ் போட்டு 20 வருஷம் நடக்கும். 20 வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து 1 லட்ச ரூபா லாபம் ஓடக்கூடிய ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் 20 வருஷம் நடத்தினானா, வழக்கு நடத்தினாங்கன்னா அவனுக்கு நல்லது தானே, இடிக்கிற வரைக்கும் அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான்ல. ஆக்கிரமிப்பு என்பதே அப்படித்தானே எப்பவுமே. இப்போ நீங்கள் பல கோவில் நிலங்களை PK சேகர்பாபு அவர்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபுனுடைய தலைமையில் இந்த அறநிலையத்துறைக்கே நிறைய பேர் ஆட்டையை போட்டிருக்கான். அதை பூரா அப்புறப்படுத்தி பல ஏக்கர் நிலங்களை வந்து இப்போ வந்து ஆக்கிரமிப்பை பூரா அகற்றி இருக்கிறாங்க. அந்த அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிற போது வக்போர்டு நிலங்களை ஆக்கிரமித்தவர்களுக்கான ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கான அதிகாரம் இவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றது என்ன வகையான நியாயம் இருக்க முடியும்? அப்போ என்ன பாரபட்சம்னா, இஸ்லாமியர்கள் வந்து இந்த மண்ணிலே சொத்து வைத்திருக்கக்கூடாது, அவர்களுக்கு அவர்கள் சொத்தாக இருந்தால் கூட ஆக்கிரமிப்பாளர்களை அவர்கள் அப்புறப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு இந்த நாட்டிலே 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட வேண்டும் என்கிற RSSனுடைய கோட்பாடை, பாஜகவினுடைய கோட்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் செயல்படுத்துவதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். இவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்த சட்ட திருத்தத்தினுடைய லட்சணம் எல்லாருக்குமே தெரியும். வேளாண்மை திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. எத்தனையோ விவசாயிகள் வந்து போராடினாங்க. பஞ்சாப்லையும் ஹரியானாவிலையும் பனியிலும் வெயிலிலும் மழையிலும் வாடி கிடந்து எவ்வளோ பேர் போராடினாங்களா இல்லையா? நீங்கள் திருத்த சட்டம் என்று சொல்லுகிற போதெல்லாம் இந்த பொது சொத்தை பூரா அபகரித்து நீங்கள் கார்பரேட்டுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் அப்போ முழுக்க மதவாதத்தை தூண்டி விடுவது. இப்போ திடீர்னு ஒரு வதந்தியை தமிழ்நாட்டில் பரப்புறான். யாருன்னா சில பார்ப்பன ஊடகங்கள், தினமலர் மாதிரியான பார்ப்பன ஊடகங்கள், ரங்கராஜ் பாண்டே போல பொய்யையே தன் வாழ்நாளினுடைய முதலீடாக வைத்திருக்கக்கூடிய நாய் தொழில் வடிகட்டிய அயோக்கியர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, திருச்செந்துறை என்கிற ஊரில் கோவில் நிலம் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டாங்க என்று ஒரு பொய்யான வதந்தியை பரப்புறான். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர் சொல்றாரு, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை, இது ஒரு தவறான தகவல். இந்த தகவலை பரப்புவதன் மூலமாக இந்துக்களை வந்து எமோஷனலாக தூண்டி விடுவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு பிரிவை உண்டாக்குவதற்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதில் இன்னும் சில கிறுக்கன் இருக்கான். திருச்செந்துறை கிடையாதுங்க, திருச்செந்தூர்னு போட்டான் நியூஸில். அப்படி போடுறது மூலமாக என்னென்னா, சென்டிமெண்ட்டாக நம்ம போகிற கோயிலில் இருக்கக்கூடிய நிலம் அது எப்படி அது முஸ்லீமுக்கு சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு தூண்டி விடலாம் அப்படிங்கிறதுக்கு பல பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள். அவரவருடைய இடம் அவரவருக்கு சொந்தமானது. திடீர்னு எழுத்த வீட்டுக்காரன்ட்ட போய் வீடு ஏன் வீடு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் எங்கேயோ இருக்க முடியுமா? அவன் அடித்து விரட்டுவானா இல்லையா? செருப்பால் அடிப்பானா இல்லையா போனோம்னா? அப்போ ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான ஒரு சட்ட திருத்தத்தை இவர்கள் வந்து நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இது முதல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அப்போ இந்த வழிபாட்டு உரிமைக்கு எதிரானது. ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் அந்த பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது. அதை இல்லாமல் செய்ய வேண்டும். 400 சீட்டு ஜெயிச்சா அரசியலமைப்பை திருத்துவோம் என்று இவர்கள் சொன்னார்கள். இவர்கள் சொந்த காலில் நிற்க முடியாமல் இப்பொழுது பந்த காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. மீண்டும் இது போன்ற சட்ட திருத்தத்தின் வழியாக சிறுபான்மை மக்களை வந்து மோசமாக சித்தரிக்கிற ஒரு போக்கை பின்தொடர்கிறார்கள். சார், அப்போ இந்த திருத்த சட்டம் வந்து பயனே இல்லை, இது தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்ல வரீங்க? இதுவரைக்கும் நீங்க புடுங்கின ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிறதா கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய ரிசல்ட். ஜாதி சண்டை போடுவதற்காக 23ஆம் புலிகேசியில் ஒரு மைதானத்தை ரெடி பண்ணி விட்டு 2 ஜாதிக்காரர்கள் வேண்டுமானால் மோதிக்கொள்ளலாம்னு 23ஆம் புலிகேசி சொல்வதற்கும், வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களை யார் வேண்டுமானாலும் ஆட்டையை போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி மதவாதத்தை தூண்டி விடுவதற்கும் 23ஆம் புலிகேசிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புதிதாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்தை குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.